ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஆஃப்டர் லாங் டைம் உங்களை சந்திக்கிறேன் வித் சூப்பர் டிஷ். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சமையல். இப்போ ரம்ஜான் வருதுல்ல, ஈத் வருது. ஸோ எல்லோரும் ஈத் முபாரக். அந்த ஈத் ஸ்பெஷலாக சூப்பரான ஸ்டைலில் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, சென்னையில் அது ஒரு ஃபேமஸ். அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷுக்கு. அது பேர் வந்து பட்ட சாதம். சரிங்களா? அது அந்த இடத்துல பட்ட சாதம்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கன்னா பெரியமேட், நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்குது. பெரியமேட் பட்ட சாதம். சரிங்களா? அது சூப்பரான ஸ்டைலில், அது ஆத்தென்டிக்காக அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். கூடவே மதுரை ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி, நல்லா திக்காக ஒரு சூப்பரான அரைச்சி நம்ம ஒரு மட்டன் கிரேவி ஒன்று பண்ண போகிறோம், ஸ்பைஸியாக. அந்த ரெண்டு தான் காம்பினேஷன். ஆக்சுவலாக இந்த ஈதுக்கு, இந்த ரம்ஜானுக்கு இதுதான் ஸ்பெஷல். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரெண்டு டிஷ்ஷும் நம்ம சைமல்டேனியஸாக செய்வோம். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட், குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அந்த குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு துண்டு, மிளகு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3, லவங்கம் ஒரு 5, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது கூடவே தேங்காய் வந்து அரை மூடி தேங்காயில் பாதி. நம்ம 1/2 kg மட்டனுக்கு அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே கூட தேங்காயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த அரோமா நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சரிங்களா? பச்சை மிளகா வந்து அது ஒரு காரம் சூப்பராக கொடுக்கும். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கை, தக்காளி 1 கை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய். சரிங்களா? எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் வெங்காயம் போட்டுடலாம். தாளிப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம மசாலாம் அரைக்கிறோம், அதனால் தாளிப்பு வேண்டாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே தக்காளி வந்து 1 கை போட்டு நல்லா மேஷாக வதக்கிட்டு, 1/2 கிலோ மட்டன் அதை அப்படியே போட்டுருங்க உள்ள. நல்லா ஃப்ரெஷ் மட்டன் எலும்போடு சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம கிரேவிலாம் செய்யும்போது எலும்பு இருக்கணும். எலும்பு இருந்தால் தான் அந்த உங்களுக்கு நல்ல ஜூஸியாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். சரிங்களா? போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே மிளகாய்த்தூள், வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன். அது காரம் இருக்காது, பட் திக்னஸ் கொடுக்கும் சூப்பராக. அது எல்லாமே நல்லா மட்டனில் அப்படி கோட்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. அது பாருங்கள், ஒரு பீஸ் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா அதை அப்படியே அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, எவ்வளோ நம்ம திக்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம். இது வந்து நம்ம குக்கர்லாம் செய்கிறோம், அதனால் விசில் விடணும். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். ஒரு 10 விசில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், இதுதான் பதம். சரிங்களா? நான் 10 விசில் விட்டேன். உப்புலாம் போட்டு மூடி 10 விசில் விட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம சைட் பை சைட் பட்டை சாதம், பெரியமேட் பட்டை சாதம். ஸோ அந்த மட்டனுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய். இதுவும் 1/2 kg ரைஸ் தான் செய்ய போகிறேன். 1/2 kg சீரக சம்பா ரைஸ் இருக்குல்ல, சீரக சம்பா ரைஸில் 1/2 kg செய்ய போகிறேன். அது ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். சரிங்களா? கூடவே ஒரு 2 டீஸ்பூன் நெய். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் நெய்யாக போட்டுக்கோங்க. அரோமா கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு கவ் கீ, பசு நெய் அது இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அது கொடுத்துக்கோங்க. அது போட்டுக்கோங்க. அது லைட்டாக காஞ்சோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய். சரிங்களா?
பட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு போடணும். நார்மலாக போடுறத விட எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு போடுங்க. அந்த பட்டையோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். அப்புறம் வெங்காயம் ஒரு 100 கிராம் நல்லா இதுமாரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதுமாரி போடணும். நம்ம பிரியாணிக்கு அரிப்போம்ல அதே மாதிரி ஸ்டைலில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக அது கொஞ்சம் சாஃப்டான உடனே அதே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 3 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன், அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம்ஸ் தயிர் வரும். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா அந்த எப்படி சொல்கிறது, இந்த கிரேவி பதம் வரும். இந்த தயிர் போட்டோடனே ஒரு திக்னஸ் வரும் பாருங்கள், சூப்பராக ஒரு திக்னஸ் வரும், ஒரு ஸ்மெல்லு வரும். அதை அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே வாங்க, நல்லா சூப்பராக மிக்ஸ் கொடுத்துட்டே வாங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது நம்மளுக்கு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தயிர் அதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு அரோமா வருது நம்மளுக்கு. அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்த மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கொத்தமல்லி புதினா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி ஒரு 100 கிராம். ஸோ இந்த பட்டை சாதத்துக்கு தக்காளி கண்டிப்பாக போடணும். அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். அப்போ தான் அதான் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு பதம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1:2 ரேஷியோ. சீரக சம்பா ரைஸு 1 கப் எடுத்தால் 2 கப் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? நான் வந்து 2.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. அதுக்கு வந்து 5 கப் தண்ணி நான் ஊற்றிட்டேன். நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. இதுக்கு அதாவது நார்மலாக தான் போதும். ஏன்னா நம்ம குழம்பு தொட்டு சாப்பிடும் போது அந்த இது வரும், அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அரிசி நம்ம ஊற வச்சாலும் 1/2 அன் ஹவர் அந்த சீரக சம்பா ரைஸ் அதை அப்படியே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அது சாஃப்டாக ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஈரத்துணி போட்டுட்டு அது மேலே மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 25 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்னா அது வந்து துணி போடுறதுனா ஆகணும், ஆவி மேலே அடித்து தண்ணி கீழே வராது. அதனால் அந்த ஆவி வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு 1/2 அன் ஹவர், அதாவது 25 மினிட்ஸ் நான் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், என்ன ஒரு சூப்பரான ஒரு பட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரைஸில் நல்லா பதமாக வெந்திருக்கு, குழையில். அதே சமயம் ஒன்று ஒட்டலை, வேற வேறையாகவும் ரொம்ப இல்லை.